வெள்ளச்சேதங்களை பார்வையிடுவதற்காக மத்திய அரசு குழு வருகை. விவரம்: மாமியாருக்கு விஷம் கொடுத்து கொன்ற மருமகள் கைது. கொடுமை, அநியாயம். புடலங்காயை தேசிய காயாக அறிவிக்க பேச்சுவார்த்தை. இன்னைக்கு என்ன பொரியல் பாபி? புடலங்கா. மறுபடியும் புடலங்காவா? வாரத்துல 4 நாள் புடலங்கா. காலையில புடலங்கா, லஞ்சுக்கு புடலங்கா, கூட்டுக்கு புடலங்கா, சாம்பாருக்கு புடலங்கா, பச்சடிக்கு புடலங்கா. இங்க பாரு பாபி, புடலங்காவை சாப்பிட்டு சாப்பிட்டு நான் பாக்குறதுக்கே புடலங்கா மாதிரி ஆயிட்டேன். மீச இருக்கிற புடலங்கா. மீச இருக்கிற புடலங்கா. ஏய், நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க பாபி? யூ நோ ஒன் திங், நான் வீட்டை விட்டு வெளியில போறேன். இந்த காய்கறிக்கார என்ன பாத்துக்கிட்டே சொல்றான், புடலங்கா 20 ரூபா கிலோ, வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறான். இங்க பாரு பகவான், என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட பழகிக்க. புடலங்கா மட்டும் தேசிய காய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு சாப்பிட கிடைக்காது. பட் வாய்? இங்க பாரு, எந்த ஒரு பொருளை தேசிய பொருளை அறிவிக்கிறாங்களோ அது கிடைக்காம போயிடுது. உனக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டைகர், தேசிய விலங்கு, போச்சு. அப்புறம் தேசிய பறவை மயில், அதையும் பார்க்க முடியறதில்ல. அப்புறம் ஹாக்கி, தேசிய விளையாட்டு, அதுவும் போச்சு. ஹிந்தி, தேசிய மொழி, அதுவும் போச்சு. I know அப்பா, but please try to understand for how many days I can eat the same புடலங்கா. காய்கறில என்ன விலை விக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா உங்க சம்பளம் தான் ஏறவே மாட்டேங்குது. கதிர் சார பாருங்க, அவங்க வீட்ல 30ஆம் தேதி கூட உருளைக்கிழங்கு பொரியல் தான். பாபி, how do you know அவங்க வீட்ல என்னெல்லாம் பொரியல் பண்றாங்கன்னு? அவங்க வீட்ல இருக்கிற வேலைக்காரமா 29ஆம் தேதி உருளைக்கிழங்கு வாங்குறாங்க. அப்ப அதுதானே பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம வீட்ல 10ஆம் தேதி கூட உருளைக்கிழங்கு இருக்க மாட்டேங்குது. பாபி, இந்த கதிர் செய்யற வேலை வேற வேலை. அவரு அரசாங்கத்துல வேலை பாக்குறாரு. அவருக்கு பிஎஃப் கிடைக்குது, டிஏ கிடைக்குது, இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது, அப்புறம் டூர்லாம் போறாரு. அதெல்லாம் தப்புமா? அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி அபிஷியல் டூர் போங்களே. நீங்களும் அதுல மிச்சம் பிடிக்கலாம்ல. How can I go tour myself? அந்த டூர் ப்ரோக்ராம் கம்பெனி பிளான் பண்ணும், அவங்க அனுப்புவாங்க. நானே எப்படி போக முடியும் சொல்லு? அதேதான், உங்க கம்பெனி உங்களை கம்பெனி டூருக்கு அனுப்புறதில்ல, அதனால நீங்க புடலங்கா சாப்பிடுறீங்க. கதிர் சார் கம்பெனில அவரை எங்கெங்கயோ டூருக்கு அனுப்புறாங்க, அதனாலதான் நிறைய காய் வாங்குறாங்க. போதும் பாபி, சாரி. இனிமே நான் உங்ககிட்ட இத பத்தி பேசவே மாட்டேன். இனிமே வாரத்துல 4 நாள் என்ன 6 நாள், ஏன் 7 நாளும் நீ புடலங்காவே சமைச்சு போடு, நான் வாய மூடிக்கிட்டு சாப்பிடுறேன். ஓகேவா? நான் போயிட்டு வரேன்பா. ஜாக்கிரதையா போ. சரி சரி, இதை எடுத்துட்டு போங்க. சென்னா வச்சிருக்கீங்க. மிஸ்டர் காலியா. மே கம் இன் சார்? மிஸ்டர் காலியா. பகவான் தாஸ், உனக்கு ஏன் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே கதவை தட்ட தோண மாட்டேங்குது? அது நீங்க உடனே உள்ள வர சொல்லி கூப்பிட்டீங்க, அதான். கேபின்ல இருக்கேன், வந்துட்டேன். சரி, ஒருவேளை உன்னை உள்ள வர சொல்லிட்டு நான் பாத்ரூமுக்கு போயிருந்தேன்னு வை, அங்கேயும் பின்னாலேயே வந்துருவியா? எஸ் சார். நோ 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 சார். பகவான் தாஸ், நீ பாம்பேக்கு போக வேண்டியிருக்கு. எஸ், எனக்கும் போகணும்னு ரொம்ப ஆசைதான் சார். இந்த கடல்லாம் பார்க்கணும்னு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை. சித்தி விநாயகர் கோயில் பார்க்கணும், வடாப்பாவை நல்லா ருசிச்சு அவ சாப்பிடணும். உன்னை மும்பை போறியான்னு கேட்கலையா? உன்னை மும்பைக்கு போயே ஆகணும்னு சொல்றா, அதுவும் அபிஷியல் டூரா. ஒபிஷியல் டூர்? டூர்? இன்னைக்கு நீங்க கதிர் சார் மாதிரியே ஆயிட்டீங்கங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கர்வமா இருக்குங்க. பகவான் தாஸ், இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம கம்பெனியோட ஒரு சின்ன மீட்டிங்க்கு போகணும். அதுக்கு இவன் போறதும் ஒண்ணுதான், போகாதும் ஒண்ணுதான். டிடிவி சார் ஏன் தான் இவனைத்தான் அனுப்பணும்னு அடம் பிடிக்கிறாரு. இங்க பாரு பகவான் தாஸ், கம்பெனி நீ தங்கறதுக்காக 3 ஸ்டார் ஹோட்டல்ல 2 டேஸ்க்கு ரூம் புக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நீ மும்பைக்கு ஃப்ளைட்ல தான் போகணும், ஃப்ளைட்ல தான் திரும்பி வரணும். ஃப்ளைட்ல? யூ மீன் ஃப்ளைட்ல? ஆமா ஐயா, இன்னும் சயின்ஸ் பஸ்ஸை பறக்க வைக்கிறதுக்கு எதுவும் பண்ணல. நீ ஃப்ளைட்ல தான் போயாகணும். சார் ப்ளீஸ். பகவான் தாஸ், வா போலாம். நான் உனக்கு மெஹதா சார் கிட்ட அட்வான்ஸ் கேஷ் வாங்கி கொடுக்கறேன். கம் கம். நான் மலரோடு தனியாக இங்கு வந்தேன், என் மகராணி துணையாக தனியாக நின்றேன், நீ இல்லாத இடம் தேடி நான் அங்கு வந்தேன், உன் நிலைமைக்கு துணை காண. பகவான், இரு நானே வர இருப்பா, அவசரப்படாத, வந்துகிட்டே இருக்கேன். உங்க மாமனார் வீட்ல தனியா இருக்காரா என்ன?
காலையில இருந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி வீட்ல தனியாலாம் விட்டுட்டு வராத. இப்பெல்லாம் ரவுடித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம வீட்ல இருக்கிற பெரியவங்களை எல்லாம் அடிச்சு போட்டு ரவுடிங்க பொருள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்களாம். பெரியவங்கள அடிச்சிடுறாங்களா? ஆமா, அதனாலதான் என் மாமியார அடிக்கடி வீட்ல தனியா விட்டுட்டு வரேன். எவனும் அடிக்கிறது இல்ல, அந்த மாதிரி நடக்கவும் இல்ல. பகவான் அப்பா, 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 எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. என்னப்பா? நல்ல வேளை என் வீட்ல எந்த திருடனும் இல்ல. அட, விடுங்க. அட, என்ன தைரியம் இருந்தா இந்த திருட என் வீட்டுக்குள்ள வந்து என் மாமனார் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். மாமா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இப்பவே வந்துடுறேன். அதுமா மருமகளே. மாமா, நீங்க தைரியமா இருங்க. வேண்டாம், மாமா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இந்த ஆளு உங்க உயிரையே எடுக்கணும்னு நினைக்கிறான். நீங்க அவனை காப்பாத்த நினைக்கிறீங்களா? அம்மாடி, இது யார் தெரியுமா? நம்ம பகவான். பகவானோ இல்ல தகவானோ இல்ல, இவனை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். பாபி, பகவான் தாஸ் ஷோபே வர்க்கிங் இன் T2 அண்டர்வேர் அண்ட் பனியன்ஸ். இத நீங்க வெளியிலயும் போட்டுக்கலாம். என்னடா இப்படி ஒரு ஆள் நிக்கிறாரேன்னு அப்பவே யோசிச்சேன். திருடங்க இப்படி அவங்கள மாதிரி தத்தி மாதிரி இருப்பாங்க? கதிர் சார பாருங்க, அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கிறாரு. ஆமா, இது என்ன ஹோலி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? ஹோலில ஒண்ணு விளையாடல பாபி. நான் உள்ள வந்தேன்னா இந்த அப்பா பெயிண்ட் பக்கெட்டை அப்படியே மேல இருந்து தள்ளி விட்டுட்டாரு. அது அப்படியே தலை மேல விழுந்துருச்சு. ஆனா இதெல்லாம் எப்பவும் ஏங்க உங்களுக்கு மட்டுமே நடக்குது? அது ஒண்ணு இல்லம்மா, விவரமா சொல்றேன். நான் மேல பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, இவன் திடீர்னு கீழே இருந்து கத்துனானா. இவன் கத்துன கத்தெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பான்னு கத்துனான். இவன் கத்தல நானே பயந்து போய் பெயிண்ட் டப்பாவை கீழே கொட்டிட்டேன். வாளி கீழே விழுந்து ஹோலி கொண்டாடிட்டான். தோச்சு காய போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அத நல்லபடியா முடிச்சு வச்சிரு. சரி சரி வாங்க, உங்களையே லாண்டரியில கொண்டு போய் போடணும் போல இருக்கு. பாபி, இந்த பணத்தை அலமாரில வை. குரங்கு கையில பூ மாலை. அடேங்கப்பா, அதுக்குள்ள தீபாவளி போனஸ் வந்துருச்சா? அப்பா, எனக்கு இந்த தீபாவளிக்கு புது Dress வேணும். அம்மாடி, இரு, ஒரு நிமிஷம் இரு. இது என்னோட பணம் இல்ல. அதாவது அப்பா, இது ஆபீஸ் பணம்பா. பாபி பாபி, நான் மும்பை போறேன். அதாவது இது ஒரு அபிஷியல் டூர். அப்படியா? ஆமா, ஃப்ளைட்ல போறேன், ஃப்ளைட்ல திரும்பி வர போறேன். 3 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க போறேன். இங்க பாரு பகவான், பகவான் நீ எதுக்காக ஃப்ளைட்ல இந்த டூருக்கு போகணும்? ட்ரெயின்ல போலாமேப்பா. அதோட நம்ம சொந்தக்காரங்க வீட்ல நீ மும்பைல தங்கிக்கலாம். அது 4 காசை மிச்சப்படுத்தினா வீட்டுக்கு யூஸ் ஆகும்ல. அதானே. பாபி, இது கரெக்டான விஷயம் இல்லம்மா. இது கம்பெனியை ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா? இதுல என்ன ஏமாத்து வேலை இருக்கு? கம்பெனி இந்த காசு செலவு தானே பண்ண போகுது. இந்த பணத்தை உங்க செலவுக்காக கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க கொஞ்சம் மிச்சம் பிடிச்சீங்கன்னா அது எப்படிங்க ஏமாத்து வேலையா இருக்க போகுது? கரெக்டா சொன்னம்மா பாபி. அடடே, வாங்க மச்சான், வாங்க உட்காருங்க. அதானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எப்படியாவது நீங்க தப்பிச்சுக்கலாங்க. பிளேன்ல என்னங்க பண்ணுவீங்க? பிளேன்ல இருந்து வெளியில குதிக்கவா முடியும்? இங்க பாரு, ஃப்ளைட்ல போறது நல்லது இல்ல. நீ ஃப்ளைட்ல போகும்போது ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, உன்னால ஃப்ளைட்ல இருந்து கீழே இறங்கி தள்ளி விட முடியுமா? அப்பா, இது சரியில்லை. என்ன சரியில்லைங்கிறீங்க? அதான் இப்ப நீ சொன்னியே அதுதான். அப்படியா? அப்ப பிளேன்ல இருந்து வெளியில குதிக்க போறீங்களா? இல்ல பாபி, நான் அப்படி சொல்லல. அதாவது நம்மள நம்புற ஒரு கம்பெனியை ஏமாத்துறது சரியில்லைன்னு சொல்றேன். ஐயோ, என்ன சகல, எந்த நூற்றாண்டுல வாழறீங்க? உங்க கம்பெனி உங்களுக்கு பணத்தை அன்பளிப்பாவே கொடுக்குது. நீங்க என்ன அதை அடிச்சா புடுங்குறீங்க? அவங்களா அன்பா கொடுக்கறது தானே. என்ன சொல்றீங்க? புரியலையே. விளங்கலையா? சரி, விளக்கமாவே சொல்லிடுறேன். விலாவரியா சொல்றதுனால ஒரே தடவையில கேட்டுருங்க. உங்க மேல அன்பு வச்சிருக்கிறவங்க கொடுக்கறது அன்பளிப்பு. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வாங்குறவனோட உரிமை. அதாவது தொழிலாளி வேலை செய்யறான், வேலை செஞ்சதுக்கு கூலி கேட்கறான், நான் உழைச்சதுக்கான காசை கூடுறா அப்படின்னு உரிமையா கேட்கறான். அதுல தப்பு இல்ல. அடுத்ததுதான் அகராதி, அதாவது அடாவடியா வசூல் பண்றது. பார், உன் ஃபைல் நவராது, அது நவரணும்னா நீ எனக்கு தண்டம் கட்டணும், அந்த மாதிரி. இப்போ 4வது, இதுதான் அநியாயங்கிறது. அதாவது வேலையே செய்யாம மொத்த காசையும் எடுத்துக்கிறது. இப்ப புரிஞ்சதா? இப்போ உங்களுக்கு கொடுக்க போறது என்ன? கம்பெனி அதுவா கொடுக்குது. அந்த அன்பை நீங்க உதாசனப்படுத்த போறீங்களா? அதானே, நான் கூட பசங்களுக்காக தாங்க சொன்னேன். ஏன்னா என்கிட்ட நிறைய புது புடவை இருக்கு. தீபாவளிக்கு அதையே கட்டிக்குவேன். அத கூட நானு ஃபால்ஸ் பீக்கோலாம் அடிக்க கொடுத்துட்டேங்க. வணக்கம் அண்ணி, இந்தாங்க உங்க Dress. கிழிஞ்ச இடத்தையெல்லாம் தச்சிட்டேன்.
அது மட்டும் இல்ல, நீ இனிமே யாருமே இந்த புடவையே கிழிஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க. கொடு, இந்தாங்க. அப்ப நான் வரேன். அப்பா, எனக்கு Dress வேண்டாம்ப்பா. புடவையெல்லாம் ரொம்ப நல்ல புடவைப்பா. இதுல ஏதாவது ஒண்ணு நான் கட்டிக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு. அப்பா, எனக்கு ஒரு புது ஷூ மட்டும் வாங்கி கொடுங்க போதும். ஸ்கூல்ல என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. கிழிஞ்சு போன ஷூவை போட்டு வந்திருக்கான், கிழிஞ்சு போன ஷூவை போட்டு வந்திருக்கான்னு. எங்க அதை காட்டு பார்க்கலாம். இது கிழிஞ்சு போகலப்பா, இது நல்ல வாய அகலமா திறந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. இது தைச்சிடலாமே. சரி மச்சான், ட்ரெயின்ல போறதா இருந்தா ஒரு 20-22 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. ஆகும். ஆ, அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நாளைக்கு காலையில முதல் வண்டியிலேயே நீங்க கிளம்பிடுங்க. நான் வேணா உங்க ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேங்க, நீங்க திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக லீவ் போட்டிருக்கீங்கன்னு. சரி மச்சான், நான் இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கம்பெனில காமிக்கணுமே, அவங்க அதெல்லாம் கேட்பாங்க இல்ல? ஆனா என்ன மச்சான், நீங்க சின்ன குழந்தை மாதிரி எதுக்கு தான் கவலைப்படுறதுன்னு இல்லையா? நீங்க கவலையே படாம காத்துருங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க கையில இந்த கோவர்தன் ஃப்ளைட் டிக்கெட்டை கொண்டு வந்து கொடுப்பான். இந்தியாவில் இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டா எப்படி? சரி, அப்புறம் நான் ஹோட்டல்ல தங்க போற அதுக்கான பில்ஸ் எல்லாம். அடடடடா, நீங்க இதுக்கெல்லாம் எந்த கவலையும் பட்டுக்க தேவையில்ல. கடற்கரை ஓரத்து ஊரா இருக்கிறதுனால எல்லா ஹோட்டல் பேரும் சீல தான் ஆரம்பிக்கும். இப்ப அதுல என்ன சௌரியம்? ஹோட்டல் பேரு சீல ஆரம்பிச்சு எண்ணுல முடிஞ்சிரும். ஹோட்டல் பேரு சி இன், அவ்வளவுதான். சரிங்க, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். போங்க பசங்களா, மேல போய் உங்க அப்பா ட்ரெஸ்ஸையும் சூட்கேஸையும் எடுத்துட்டு வாங்க. என்ன? சரிம்மா, வா போலாம். சரி. எம்மாடி, உங்க அக்கா என் வயிற்று ரொப்பிட்டா, நான் சாயங்காலம் வந்து பக்கோடா சரிங்க சாப்பிடுறேன். மாமா. வரமாமா. இருப்பா, கொஞ்சம் இரு. வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. அட சொல்லுங்க என்ன? பட் இட்ஸ் ராங். இது சரியில்லை. இப்போ இது சிவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன சொல்லுவாரு? கோவப்படுவார்ல? குழப்பமா இருக்கே. சிவன் மட்டும் இருந்தா இப்ப என்ன சொல்லுவாருன்னா, எப்படி இருக்க பகவான் தாஸ்? ஏன் டென்ஷனா இருக்கு? சிவா, அது எனக்கு ஒரு பிரச்சனை. பகவான் தாஸ், தீர்வு இல்லாத எந்த ஒரு பிரச்சனையும் இந்த உலகத்துல இல்ல. சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? சிவா, சிவா, I'm not, I can't explain to you, சிவா, பட் நான் எப்படி உனக்கு புரிய வைப்பேன் சிவா? அதான் யோசிக்கிறேன். உன்னோட உள் மனசு உனக்கு என்ன சொல்லுதோ அதை செய். சிவா, என்னோட உள் மனசு என்ன சொல்லுதுன்னா, அது நான் என் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் காசு சேர்க்கணும். தீபாவளிக்கு நிறைய செலவு இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும். அதான். பட் ஐ வில் டூ இட். என்னோட உள் மனசு அதைத்தான் சொல்லுது. சிவாவுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. எஸ், சீக்கிரம் ஆகட்டும் பாபி. முடிஞ்சது. பகவான், அப்பா. அம்மா எல்லா லக்கேஜும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டு இருக்காப்பா. சீக்கிரம் ஆகட்டும்பா. சரி, நான் போயிட்டு ரிக்ஷா இருந்தா கூட்டிட்டு வரேன். இல்ல வேண்டாம்ப்பா, நானே போகும்போது பாத்துக்கிறேன். எப்பா, ஏகப்பட்ட லக்கேஜ் இருக்கப்பா, எப்படி தூக்கிட்டு போவேன்? கொஞ்சம் இரு, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். அப்பா, ஸ்டேஷனுக்குன்னு சொல்லுங்க. சரிப்பா. இந்தாங்க, உங்க பேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு.
குழந்தைகளை கவனமா பாத்துக்க. அப்பாவுக்கு மருந்துலாம் கொடு. கடவுள் புண்ணியத்துல நீங்க டூருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியே அந்த கதிர் சார் மாதிரி. இங்க பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோங்க. ஓகே, குட் பை பாபி. குட் பை ஸ்வீட் ஹோம். எங்கேயாவது கிளம்பிட்டியா பகவான் தாஸ்? சிவா, நான் 2 நாள் ஆபீஸ் வேலையா மும்பை போறேன். அர்ஜென்ட்டா கிளம்பிட்டியா? ஆமா. சிவா கிட்ட ஃப்ளைட்ல போல காசை மிச்சப்படுத்த ட்ரெயின்ல போறேன்னா என்ன சொல்லுவா? என்ன யோசிக்கிற பகவான் தாஸ்? நான் ஒன்றும் யோசிக்கலையே. அது லேட் ஆயிடுச்சு இல்லையா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் ஃப்ளைட்ல போறேன் சிவா. நீ என்னையா சொல்ற? நானும் உன் கூட வரட்டுமா? நோ, என்கிட்ட ஒரு டிக்கெட் தான் இருக்கு சிவா. அதோட எல்லா டிக்கெட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. நான் ஃப்ளைட்டுக்கு மேலேயே உட்காந்துட்டு வருவனே பகவான் தாஸ். எஸ் ஐ நோ பட் மும்பைல பயங்கரமான டிராபிக். அப்படியா? நீ அங்க எங்கேயாவது தொலைஞ்சிட்டே? சரி சரி. இன்னும் கிளம்பலையாங்க? ட்ரெயின் உங்களை விட்டுட்டு போயிடும். பாபி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் என்ன ட்ரெயின்லயா போக போறேன், ஃப்ளைட்ல போக போறேன்னு உனக்கு தெரியாதா? இப்படிதான் அடிக்கடி மறந்துடுறேன். இவளுக்கு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. ட்ரெயினை தவிர அதுக்கு மேல போகவே மாட்டேன். ஓகே, நான் கிளம்புறேன். என்னாச்சு இவருக்கு? என்னென்னமோ உளறாரு. பை சிவா. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ. பை. என்கிட்டயே மறைக்கிறியா பகவான் தாஸ்? நான் உனக்குள்ளதானயா இருக்கேன். இன்னைக்கு என்கிட்ட நிமிந்து பார்த்து பேசுறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தரேன் பகவான் தாஸ். பகவான் தாஸ், இனிமே உனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு, அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த பயம் போற வரைக்கும் நான் உனக்கு முன்னாடி வந்து நிக்கவே மாட்டேன். பயந்து பயந்து என்னை பார்க்க கூடாது. உன்னோட யாத்திரை நல்லபடியா அமைய என்னோட வாழ்த்துக்கள். என்ன 2 நாள் டூர் போறதுக்கு அதுக்கு முன்னாடி 1 நாள் லீவு என்னத்துக்கு கேக்குறான்னு கேக்குறேன். அவனுக்கு என்ன பைத்தியமா இல்ல என்ன பைத்தியம் நினைக்கிறானா? நோ ஜஸ்ட் சில். பகவான் தாஸ் முதல்ல இருந்தே பயந்துட்டு தான் இருக்காரு. ஆனா 1000 தடவை நான் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட இதுக்காக லீவ் எடுத்தது இல்ல. ஒரு 2 நாள் கூத்து என்னவோ மும்பைக்கே ஷிஃப்ட் ஆகுற மாதிரி லீவு இங்க கேட்டீங்க. பாருங்க, அவர் முதல் தடவையா இப்பதான் போக போறாரு. இதுதான் அவனுக்கு கடைசி தடவையா இருக்கும். இதை ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, இவன் ஒரு தடவை மும்பை போயிட்டு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் மும்பையில இருக்கிற யாருமே T2 அண்டர்வேரை வாங்க போறது இல்ல. நீ பாத்துக்கிட்டே இரு. அம்மா மருமகளே, எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டோமா, உள்ள எடுத்து வை. சரி மாமா. அடடே பாபி, என் வயிறு காலியா இருக்கு, உள்ள எதையாவது போட்டு. என்ன விஷயம் மாமா? இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. என்ன ஜாலி இல்லாம மாமா கூட நிறைய காய்கறி வாங்குறத பார்த்தேன். நான் என்ன 2 தக்காளி வாங்கிட்டு வருவேன், அதுல நீ என்னத்தை சமைச்சு கொடுப்ப? வர வர நீ ரொம்ப புத்திசாலியா மாறிக்கிட்டு இருக்க கோவர். கோவர்தன்னு சொல்லணும் மாமா அவர்களே. இங்க பாரு, உன் பேர்ல இருக்கிறது தானே எங்க கிட்ட இல்ல. அதனாலதான் நான் உன்ன கோவர்னு கூப்பிட்டேன். சுருக்கமா கோவர், அதானே உன் பேரு. மாமா என்ன இப்படி பண்றாரு? கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியே தெரியல. என்ன மாமா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அது விடு. அம்மா மும்பை போயிருக்காரு உங்க வீட்டுக்காரு, அவருக்கு அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அட அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுமா, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் அங்கேயும் இருக்கு, பாத்துக்கலாம். உங்க புகழ் அங்கேயும் போயிடுச்சா? அட எத்தனை பிலிம் ஸ்டார்களுக்கு என்ன தெரியும்? அப்படியா? உங்களுக்கு அவங்கள தெரியுங்கிறீங்களா? நான் சொல்றத கவனிக்கவே மாட்டியா நீ? அவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்றேன். இப்போ சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு, அது என்னது? அமிதாப் பச்சன் நடிச்சதா, ஷமிதாப். அதுல நடிச்சிருந்தாரே தனுஷ், அவர் எங்க தங்கி இருந்தார் தெரியுமா? உங்க வீட்லயா? ஆனா அவர் ஏமா என் வீட்டுக்கு வந்து தங்குறாரு? அவரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குனாரு. அப்படியா? ஆனா அவருக்கு அந்த ஊர் ஸ்டைல் இருக்குல்ல, அத கத்து கொடுத்தது ஐயாதான். அட பிரமாதம் மாமா. அவ்வளவு ஏன், சிங்கம் படம் வந்தது இல்ல, அந்த படத்தோட டைரக்டர் என்ன ஒரு தடவை பார்த்தாரு, என்னோட கேரக்டரை எடுத்து அப்படியே அங்க சொருவிட்டாரு. அது சூப்பர் ஹிட். அட சும்மா இருங்க மாமா, அந்த படத்தை ஏற்கனவே எடுத்துட்டாங்க தெரியும்ல. உனக்கு வீட்டை விட்டா வேற எதுவுமே தெரியாதுமா. அந்த டைரக்டர் என்ன ஒரு தடவை வந்து பார்த்தாருமா. சவுத்துல இருந்து ஒரு படத்தை சுடுறேன் நானு, அதை இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னாரு. நீங்க கவலைப்படாதீங்க சார், என் பின்னாடி ஒரு வாரம் சுத்துங்க.
நல்ல விஷயமா இருக்கே மாமா. அட தமிழ்ல இருந்து கூட என்ன வந்து பார்த்தாங்களே. அந்த தபாங்க ஒஸ்தின்னு ஒண்ணு எடுத்தாங்களே, அந்த டைரக்டர் நேரா என்கிட்ட வந்து நீங்க தான் நடிக்கணும். அட எனக்கு எது சார் நேரம், எனக்கு டியூட்டி இருக்கு. அதை விட முக்கியம் கலெக்ஷன். அதை விட்டுட்டேன்னா நான் செத்தே போயிருவேன்னு சொன்னேன். அதனால தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நீங்க வேற யாரையாவது வச்சு பண்ணிக்கங்கன்னு. அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும்னாரு. அது ஏன் கேக்குற, அப்சர்வ் பண்ற பேர் வழின்னு டான்ஸ் ஆடெல்லாம் வச்சுட்டாரு. என்ன மாமா அது? காட்டுறவா சிம்பு கோச்சிக்க மாட்டார் நினைக்கிறேன். நான் ஒரு தடவை ஆடினா 9 தடவை ஆடின மாதிரி. ஒஸ்தி மாமே ஒஸ்தி 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 மாமே ஒஸ்தி மாமே. ஒஸ்தி மாமே. இந்த பேக் இங்க இருக்கட்டும். பகவான் சார், டீ சாப்பிடுறீங்களா? சூடா இருக்கு சார். ஆனா நீங்க மும்பைலாம் டீ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இந்த டீ உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. என்ன பேசுறீங்க ராமண்ணே? ஹே பகவான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. பகவான் தாஸ், எப்ப சார் வந்தீங்க? நான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்க தான் சார் வரேன். பிளேனை பார்த்து நீங்க பயப்படல? பயமா? எனக்கு என்ன பயம்? நான் தான் வழியில இறங்கி ஏறினேன். என்ன? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உட்கார்ந்த சீட்ல இருந்து இறங்கி அடுத்த சீட்டுக்கு போய் உட்கார்ந்தேன்னு சொல்ல வந்தேன். ஓ, அதோட பக்கத்து சீட்ல காலியா இருந்துச்சா, அதனால நான் பாட்டு படுத்து உருண்டேன். மீட்டிங் எப்படி நடந்தது? கிளைண்ட்ஸ் திட்டி அனுப்பிச்சாங்களா? எஸ் சார். நோ சார், டீல் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம T2 அண்டர்வேர பாம்பேல எல்லாரும் நான் போட்டுக்குவாங்க. ஏற்கனவே சொன்னல சார். எப்படியா இந்த வேலையை செஞ்ச? நீ தான் உன்னையும் உருப்படியா செய்யறவன் இல்லையே. எஸ் சார், ஐ ஹேவ் டன். ஒரு நிமிஷம் சார், இது பாருங்க சார். நடந்த 2 நாள் மீட்டிங்கோட டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எல்லாத்தையும் டீடைலா இதுல எழுதிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன். ஆமா பகவான் தாஸ், நீ எந்த ஹோட்டல்ல தங்கி இருந்த? அது வந்து சீலிங்க். எஸ் எஸ். என்னையா சொல்ற? சீலிங்க்னா பிரிட்ஜ் ஆச்சு, கடலுக்கு மேல போடுறதுயா? எஸ் சார். எங்க பிரிட்ஜ் முடியுதோ அங்க இந்த ஹோட்டலை கட்டிருக்காங்க சார். சீலிங்க் ஹோட்டல். அங்கிருந்து அந்த பிரிட்ஜ் நம்ம முழுசா பார்க்க முடியும். நைஸ் வியூ. பகவான் சார், நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு போனீங்க, அதோட பில்ஸ் எல்லாம் தாங்களா? இதை தரேன் சார். இதுல எல்லா பில்ஸும் இருக்கு சார். அப்புறம் இது பேலன்ஸ் பணம். கேஷா? எஸ், கேஷ். ஏன்னா நான் அங்க ஒரு நாள் விரதம் இருந்தேன், அதனால எதுவும் சாப்பிடல. நம்ம கம்பெனி பணம் இல்லையா, அதான் கம்பெனிக்கு திருப்பி கொடுக்குறேன். ஓகே ஓகே. என்னமோ உதைக்குதே. நம்மளும் இத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கோம். இந்தா என்னங்க இது? பணம். மொத்த டூர்ல 9500 ரூபாயை மிச்சப்படுத்தி இப்ப நான் உன் கையில கொடுத்துருக்கேன், தெரியுமா? பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல டூர் போறதுல நமக்கு எவ்வளவு லாபம் வரும்னு. கரெக்டா சொன்ன. ஆமா, பசங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களாங்க? அட பாபி, அதான் எல்லாம் இங்கேயே கிடைக்குது இல்லம்மா. அங்க எதை எடுத்தாலும் பயங்கர விலை. அதனாலதான் நான் எதையும் வாங்காம காசை மிச்சப்படுத்திட்டேன். அதோட ஆபீஸ்க்கும் போக வேண்டி இருந்துச்சு. அதானே, இத்தனை நாள் கழிச்சு வந்துட்டு உடனே ஆபீஸ்க்கு போறேங்கறீங்க. காதர் சார பாருங்க, அவர் இப்படியா வந்த உடனே ஆபீஸ் கிளம்புவாரு? வீட்டுக்கு வந்து எல்லாரும் கூட இருந்துட்டு தான் போவாரு. பாபி, இந்த கதிர் வீட்டுக்கு வந்து உன்னை எதுக்காக சந்திச்சிட்டு போறான்னு சொல்லு. வை? அட, என்ன வந்து எதுக்குங்க பாக்க போறாரு? அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்ல உள்ளவங்கள பாப்பாரு. ஓ, நீங்க என்னடானா வந்த உடனே ஆபீஸ்க்கு ஓடுறீங்க. அட, பாஸ் என்ன கூப்பிட்டாரு, டீலோட டீடைல்ஸ் கேட்டாரு. அதோட பாபி, நான் ஒரு நல்ல வேலையை செஞ்சிருக்கேன். மேத்தா சார் கிட்ட நான் ஊருக்கு போன எல்லா பில்ஸையும் கரெக்டா ஒண்ணு விடாம கொடுத்துட்டேன். இந்த பைசா வச்சுக்கோ, தீபாவளிக்கு ஒண்ணு விடாம எல்லாம் வாங்கிக்கோ, சரியா? இல்ல, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. என்கிட்ட இருந்தா எதுக்காவது செலவு பண்ணிடுவேன். அப்புறம் தீபாவளி வரதுக்கு முன்னாடியே பணத்தை காலி பண்ணிட்டியான்னு என்ன திட்ட ஆரம்பிச்சிடுங்க. பாபி, நீ இருக்கியே, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி டீ போட்டு எடுத்துட்டு வரேங்க. அட ஆமாம்பா, மும்பைல பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. சிகரெட் பிடிக்கிறாங்க, தெரிஞ்சவங்கள பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கும் மேல என்னப்பா சொல்ற? இதெல்லாம் நல்ல விஷயம் தானே? சரி, என் டேபிளுக்கு நல்லா இருக்கே பகவான் சார், வாங்க. நீங்க தங்கின மும்பை ஹோட்டலோட பில்ஸ் மட்டும் கிடைக்கவே இல்லை எனக்கு. ஹோட்டல் பில்ஸா? அட, நான் மறந்தே போயிட்டேனே. நீங்க பயப்படாதீங்க, நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். நீங்க கண்டிப்பா கொடுத்துருப்பீங்க. நான் தான் இங்க எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்பேன். மேத்தா சார் அங்கதான் எங்கேயாவது இருக்கும். பொறுமையா தேடி பாருங்க, கிடைக்கும். என்னப்பா கிடைக்கும்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பகவான் சார் ட்ரிப்போட எல்லா பில்ஸும் இருக்கு, ஆனா ஹோட்டலோட பில்ஸ் மட்டும் இல்ல. ஹோட்டல் பில்ஸ் மட்டும் இல்லையா?
டோன்ட் வரி, இங்க தான் எங்கயாவது இருக்கும், கண்டிப்பா அது கிடைச்சிடும். கிடைக்கவே போறதில்ல. சுத்தத்தை உயிர் மூச்சா நினைக்கிறவரு, அதனால குப்பையா நினைச்சு அதை கசக்கி குப்பையில போட்டுப்பாரு. நீ குப்பை தொட்டியில தேடி பாத்தியாயா? இல்ல சார், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் அப்ப பண்ணல. போய் தேடி பாரு. ஏன்னா ஆடிட்டர்ஸுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் தான். யார் ஒருவேளை அந்த பில்லு கிடைக்கலன்னு வையே, 9,000 ரூபாய் பணத்தை நீ தான் கட்டியாகணும். சீன பட்டாசுகள் விற்பதற்கு தடை. ரொம்ப நல்ல விஷயம்தான். காசை எதுக்காக கரியாக்கணும்? சுத்த வேஸ்ட். என்னங்க பண்றீங்க? ஆ? ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா இல்லையா? கிளம்பிட்டேன் பாபி, கிளம்பிட்டேன். ஏதோ வந்துட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க, உங்களுக்கு ஆலு மற்றும் கோபி பன்னீரும் பண்ணிருக்கேன். அப்படியா? என்ன இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. அடடே பாபு, நானும் சாப்பிட்றேம்மா. ஏன்னா காலங்காத்தாலே நான் வெறும் வயித்தோட வந்திருக்கேன். ஜமாயிச்சுடலாம் போ. நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் மாமா. என்ன மச்சான், காலையில இவ்ளோ சீக்கிரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அடா, அது ஏன் சகல கேக்குறீங்க? அந்த பையன் திருப்பதியை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா போச்சு. அதனால போற வழி தானே பாபி கையால சாப்பிட்டு போலான்னு. ஆமா, நீ யார்கிட்ட சொல்ற? நம்ம தெருமுனையில இருக்கானே அந்த திருப்பதியவா? ஆமா ஆமா ஏன்பா கோவர், அவன் ரொம்ப நல்லவனாச்சுப்பா. ஆமா, நல்லவன். நீங்க தான் மெச்சிக்கணும் அவனை. அவன் பண்ற காரியம் எல்லாம் நல்லவன் மாதிரியா இருக்கு. கம்பெனிக்காரன் அவனை காரி காரி துப்புறான். போர்ஜரி பில்லு வரைக்கும் ஏமாத்திருக்கான். ஏன்பா, ஆமா, இது வந்து 420 கேஸ் இல்ல? எங்க ஆபீஸ்லயும் இப்படி ஒருத்தர் பண்ணாருப்பா. பாஸ்கர் சார் 7 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சாரு. அவனுக்கும் அதே கதிதான். எனக்குமா? பட் பாய், உங்களுக்கு என்ன கதியாக போகுது சகல? நான் திருப்பதியை சொன்னேன். பாவம், அவமானம் தாங்காம பாஸ்கரோட பொண்டாட்டி தூக்குல தொங்கிட்டாயா? பாபி. ஆ. இந்தாங்க மாமா. மாமா, ஆ, ஒரு திருடன் மாட்டிக்கிட்டாதான் அவன் திருடன், இல்லைன்னா அவன் புத்திசாலி. என்ன சகல, நீங்க எல்லா விஷயத்தையும் தயாரா இருக்கீங்கல்ல? நான் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க வச்சுக்க மாட்டீங்கல்ல? அட என்ன மாமா நீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? நீங்க என்ன பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? இல்லையே, ஐம் ஆல் ரைட். சரி, நான் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு. நான் வரேன்ப்பா. சரிப்பா, நல்லா இரு. வரேன் மச்சான். எப்படி இருக்கு மாமா? மொட்டத்துல சூப்பரா இருக்கு. இந்த பாரியா, இதெல்லாம் பேசாத. பில்லு எங்க போச்சு அதை சொல்லு. பில்லு என்ன காத்துல பறந்து போயிடுச்சா? முதல்ல குப்பை தொட்டியில தேடினியா இல்லையா? யூ ஆர் லேட் அகைன். சாரி சார். பகவான் தாஸ் உன்கிட்ட பில்ல கொடுத்திருந்தா நீ அதை எங்க வச்ச? அது எப்படி மாயமாச்சு? இன்னும் என்னையா இதுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்க? பில் எங்க? உன்னோட கடமை என்னையா? கடமை வந்து என்னோடதுதான். ஒத்துக்கிட்டல்ல? அப்ப அந்த இழப்பையும் நீதான் சரி கட்டியாகணும். ஐ எம் சாரி. சார், இது பண்டிகை நேரம். 9,000ங்கிறது ரொம்ப அதிகமான தொகை சார். அந்த அமௌண்ட் வந்து எனக்கு போனஸும் இல்லையா சார்? பாத்தியா, தப்பு பண்ணிட்டு புலம்ப ஆரம்பிக்கிற. இப்போ உங்ககிட்ட 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்று, நீ கணக்கு காட்டு. இல்லைன்னா கணக்குல வராத பணத்தை நீ கம்பெனிக்கு கட்டிடு. இல்லைன்னா உன் கைக்கு காப்ப மாட்டி உன்னை உள்ள தூக்கி வச்சிரு. சார் ப்ளீஸ் சார். அழுவாதையா, ஃபைண்ட் த பில். பிள்ளையாரு லக்ஷ்மி சிலை, கதவுல கட்டுறதுக்கு தோரணம், பூஜைக்கு தேங்காய். டிசைன் விளக்குங்க, எல்லாத்தையும் எழுதுங்க மம்மி. பட்டாசு எழுதிக்கோங்கம்மா, பட்டாசு. நான் புத்திரி வெடி போட போறேன். புத்தலையா? பப்ளு, அது பேரு புத்திலி பாம் இல்ல, சுத்திலி பாம்னு சொல்லுவாங்க. அதையும் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, நீ சின்ன பையன்ல. நான் ஏதாவது பொம்மை கேட்டா, இல்ல பப்ளு நீ இப்ப பெரியவன் ஆயிட்ட, அதெல்லாம் வாங்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. நான் வெடிக்க பட்டாசு கேக்குறேன், இல்ல பப்ளு நீ இப்ப சின்ன பையன் சொல்றீங்க. ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுங்க, இப்ப நான் சின்ன பையனா பெரிய பையனா? என்ன நடக்குதுங்க? அப்பா, எனக்கு சுத்திலி பட்டாசு வெடிக்கணும். இங்க பாரு பகவான், டிசைனர் கொடுத்த பைஜாமா கூட நல்லா இருக்கு. ஆனா இந்த துப்பட்டா தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. டிசைனர் கொடுத்தா பைஜாமாவா? அப்படின்னா? அதுதாங்க, நான் எல்லா பொருள் வாங்குறதுக்கு லிஸ்ட் போட்டுட்டேன். டூருக்கு போனதுல பணத்தை மிச்சப்படுத்தி வச்சிருக்கீங்கல்ல, அதுலதான் நம்ம எல்லா பொருளும் வாங்க போறோம். பகவான் சார், சார், நீங்க இந்த நேரத்துல? நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்காதீங்க.
அது வந்து பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை எ- என்ன என்ன பிரச்சனை? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் பகவான் சார், பில்லு கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் உங்க சூட்கேஸ்ல பாருங்களேன், ஒருவேளை அதுக்குள்ள இருக்கலாம்ல. உங்களை நான் சந்தேகப்படவே இல்லை. ஆனா மறதிங்கிறது எல்லாருக்கும் இயல்பு தானே. ஏன்னா இது பண்டிகை நேரம் பாருங்க. 9,000 ரூபாய் கட்ட வேண்டி வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பகவான் சார். அதோட என் வேலையும் போயிடும். ப்ளீஸ் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். மேத்தா சார், ப்ளீஸ் இது பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைன்னா டோன்ட் வரி, ஐ கேன் கிவ். ப்ளீஸ். என்னாச்சுங்க அண்ணே? பாபி போய் முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேங்க. அப்பா உங்களுக்கு தெரியும்ல, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்டிகை, கல்யாணம் எல்லாம் இது எல்லாம் நம்மளுக்கு பயங்கரமான கனவு மாதிரி இருக்கும். வீட்டு சந்தோஷத்தை விட நம்ம கண்ணுக்கு முன்னாடி செலவுகள் தான் வந்து நிற்கும். அது வந்துப்பா இந்த 9,000 ரூபாய் அது என்னால சமாளிக்க முடியாதுப்பா. போன தீபாவளியில இருந்து பசங்களுக்கெல்லாம் சத்தியம் பண்ணிக்கிட்டே வர அவங்க எப்பவும் கேக்குறாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு இல்ல. இந்த பணத்தை நான் கட்ட வேண்டியதா போயிடுச்சுன்னா நான் ட்ரெஸ் வாங்குறத விடுங்க, ஸ்வீட்டு கூட வாங்க முடியாம தவிப்பேன். இங்க பாருமா தங்கச்சி, நீயும் கூட அந்த பில்லை தேடி பாருமா. அது வந்து உங்களுக்கே தெரியாம கூட எங்கேயாவது இருக்கலாம். கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், கிடைக்கலன்னா எல்லாம் ஆண்டவன் செயல்னு போக வேண்டியதுதான். நான் போயிட்டு வரேன். பகவான் சார், தீபாவளி வாழ்த்துக்கள். வரப்பா. சரிப்பா, வரம்மா. ஹாப்பி தீபாவளி குழந்தைகளா, ஹாப்பி தீபாவளி. ப்ளீஸ் ப்ளீஸ் சிவா, வா. நான் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து நான் உன்னை பார்க்கவே இல்லை. சிவா சிவா ப்ளீஸ், எனக்கு இப்போ உன்னோட உதவி தேவைப்படுது. நீதானே என்னோட ஃப்ரெண்டு. நான் வேற யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன்? எப்படி ஷேர் பண்ணுவேன்? சிவா 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 சிவா. எனக்கு நிஜமாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா, கஷ்டமா இருக்கு. நான் என்ன செய்யணும்னு தயவு செஞ்சு சொல்லு. நான் இப்போ உண்மையை சொல்ல முடியாது, என்னால சொல்ல முடியாது. நான் பயங்கர அசிங்கமாயிடும் சிவா. அதுக்கப்புறம் நான் ஆபீஸ்ல யார் முகத்திலையும் முழிக்க முடியாது, யாரையும் நேருக்கு நேர் பார்க்க முடியாது. எப்படி சொல்லுவேன்? நான் ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நண்பையா நீ எனக்கு? ப்ளீஸ், how can you do this? என்னோட உள் மனசு எனக்கு எதுவும் சொல்லல சிவா. நான் என்ன பண்ணுவேன்? சிவா சிவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா உனக்கு? இரு இரு, அப்படியே இரு. உதவி ஒண்ணு எனக்கு தேவையில்லை, போ. நீ எனக்கு முன்னாடி காட்சி தர வரைக்கும் என் வாழ்க்கை போகலையா? நான் வேலையெல்லாம் செய்யலையா? எல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தேன். கடவுளா இருக்கிற உனக்கே எவ்வளவு ஈகோ. எனக்கு மட்டும் அட்வைஸை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் உன்னை பத்தி யோசிச்சு பாரு. நான் போறேன், என்ன நீ ஒன்னும் கைட் பண்ண வேண்டாம். ஓகே, பாய்.
சிவா ப்ளீஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னங்க நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்க பாத்தீங்களா, இதுதான் ஹரிஓம் ஜுவல்லர்ஸ். இதுதான் இந்த ஊர்லயே பாரம்பரியமான கடைங்க. அதோட இங்க விக்கிற தங்கம் ரொம்ப சுத்தமா இருக்கும். வாங்களே, நாமளும் போய் ஒரு தங்க காயின் வாங்கிட்டு வந்துடலாம். வா. வாங்க. நீங்க வாங்க, நான் முன்னாடி போறேன். $9,000 கட்ட வேண்டி வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பகவான் சார். அதோட என் வேலையும் போயிடும். போன தீபாவளியில இருந்து பசங்களுக்கெல்லாம் சத்தியம் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த பணத்தை நான் கட்ட வேண்டியதா போயிடுச்சுன்னா நான் ட்ரெஸ் வாங்குறத விடுங்க, ஸ்வீட்டு கூட வாங்க முடியாம தவிப்பேன். என்னங்க, என்ன அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் இதோ வந்துடுறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. பாபி, நான் அந்த பணத்தை வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். இதோ வரேன். ஏங்க, பணம் இங்கதான். என்னங்க, மேத்தா சார், நான் பில்ல தேடி பார்த்துட்டேன், அது கிடைக்கவே இல்லையே. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்பதான் கிளம்பலாம்னு நினைச்சேன். எனக்கு சத்தம் கேட்டுச்சு. நீங்க இங்க இப்போ? அது நான் பணம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் பகவான் சார். நீங்க நினைச்சிருந்தா இந்த பணத்தை இங்க கொண்டு வந்திருக்கவே வேண்டாம். உங்க மேல யாரும் சந்தேகப்படவும் மாட்டாங்க. தப்பு பண்றது மனுஷங்களுடைய இயல்பு தானே. இதுக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும். எனக்கு இந்த விஷயத்துல எந்த பயமும் இல்லை. ப்ளீஸ், இந்த தப்புனால நான் ரொம்ப முக்கியமான ஒண்ணை இழந்துட்டேன். உங்களுக்கு தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டு சிவா என்ன விட்டுட்டு போயிட்டு. சிவா, நம்ம மறுபடியும் சந்திப்போம் இல்ல? நான் உனக்கு நண்பனா இருக்கேன். எப்போ நீ என்ன தூய்மையான மனசோட கூப்பிட்டாலும் நான் உன் முன்னாடி வந்து நிற்பேன். சிவா, 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 நீ எங்க இருக்க? எங்க இருக்க? நீ எங்க இருக்க? சிவா, 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 எங்கயா இருக்க? ப்ளீஸ் என் முன்னாடி வா சிவா. பகவான் தாஸ், பகவான் தாஸ், நான் அங்கேயே தான் இருக்கேன். நீ என்னை எங்க கடைசியா பார்த்தையோ அங்க. சிவா, என்னை விட்டு எங்கேயா போன நீ? ஒரு நண்பன் கிட்ட இப்படியா கோவப்படுறது சொல்லு. நான் உன் மேல கோவப்படவே இல்லை பகவான் தாஸ். அப்ப ஏன் என் முன்னாடி வரவே இல்லை? எனக்கு உன்னை வெக்கப்பட வைக்கிறதுல விருப்பம் இல்ல பகவான் தாஸ். நீ என்னை எப்ப பார்த்தாலும் சரி, கண்ணை பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டேன். என் கண்ணை பார்த்து பேசாதவன் என்னோட நண்பன் பகவான் தாஸா இருக்க முடியாது. மன்னிச்சிரு சிவா, என்ன நான் தப்பு பண்ணிட்டேன். நீ செஞ்ச தவறுல இருக்கிறதும் நான் தானே பகவான் தாஸ். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, என்னால உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல காவியம் நீ. உன் மேல கரப்பாடுறத நான் விரும்பவே மாட்டேன்.
அத பார்க்கணும்னு வரும்போது கண்ணை மூடிப்பேன். வேண்டாம் சிவா, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். இன்னிலிருந்து நீ வெக்கப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கவே மாட்டேன். சத்தியம் மட்டும் பண்ணாத பகவான் தாஸ், முயற்சி பண்ணு. முயற்சி. அத ஸ்ரீ ஸ்ரீ அமிதாப் பச்சன் ஐயா தான் சொல்லியிருக்காரு. செய்து கொடுக்கும் சத்தியங்கள் சிதைந்து விடும், ஆனா முயற்சிகள் வெற்றியில தான் முடியும். நீ ஒரு துரோகி. அட இல்லையா, குடிகாரன். ஆமாமா. சத்தியங்கள் சிதைந்து விடலாம், ஆனால் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். என்னங்க பண்றீங்க? ஆமா, என்ன நகை கடையில அப்படியே தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க. இனி நீ பாபிய சமாளிச்சுக்க. நான் கிளம்புறேன். சிவா, என்ன தனியா விட்டுட்டு நீ யாருங்க? யார்கிட்ட பேசுறீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? என்ன நானா? என்ன கதிர் சார பாருங்க, அவர் பொண்டாட்டியே இப்படிதான் கடையில தனியா விட்டுட்டு வருவாரா? அட அது கூட இல்லங்க, இன்னொருத்தவங்க பொண்டாட்டிய கூட இப்படி தனியா விட்டுட்டு வர மாட்டாரு. சாரி. இத பாரு பாபி, நம்ம இன்னொருத்தரோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு நம்ம தீபாவளிய நம்ம சந்தோஷமா கொண்டாட முடியாது பாபி. அதனால்தான் நான் பணத்தை மேத்தா சார் கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். சாரி. ஐ லவ் யூ. How? Why? அடுத்தவங்க தீபாவளியை கெடுத்துட்டு நாம தீபாவளி கொண்டாடுறது எனக்கும் தாங்க பிடிக்கல. பைத்தியமா உனக்கு? இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? இதுதாங்க நான் நகைக்கடை வாசல்ல சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க எங்க கேட்டீங்க? நீங்க எப்பவும் உங்க உள் மனசு சொல்றது தானே கேப்பீங்க, இல்லனா எனக்கு தெரியாத அவன் சொல்றது தானே கேப்பீங்க. இதோ இப்ப கூட பேசிட்டு இருந்தீங்களே. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. தங்க காயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது, தங்க காயினா? ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? நான் தான் பணத்தை திரும்ப கொடுத்துட்டேனே. அது என் டிடிஏல வாங்குனேன். உன்னோட டிஏ? ஹவ்? when? மளிகை சாமான் வாங்குறதுல, காய்கறி வாங்குறதுல, மார்க்கெட் போடுறதுல மிச்சம் பிடிச்சல, அதான் ஏன் டிஏ. உங்க ஷர்ட்ல மறந்து வச்ச பணம்லாம் என்னோட டிஏ. பாபி, அதான் நான் பார்த்தேன். பட் குட், ஐ லவ் யூ so much. இந்த வருஷம் நம்ம எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடலாம். Happy Diwali!